ஹலோ மீடியோ ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவுல்ட்ரி ஃபார்மிங் பற்றின நிறைய காணொலிகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் பதிவேற்றி இருக்கோம். அதில் இந்த காடை வளர்ப்புன்றது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கோழி வளர்ப்புக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாகவே பார்த்தீங்கன்னா காடை வளர்ப்பு இருக்குது. அதுலேயும் ஜப்பானிய காடைகள் வளர்ப்பில் நிறைய லாபம் இருக்குது. ஜாப்பனீஸ் காடை வளர்ப்பை 2 முறைகளில் நாம் செய்யலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அவைகளை இறைச்சிக்காக விற்கலாம். அப்படி இல்லை என்றால் அவைகளோட குஞ்சுகளை உற்பத்தி செய்து அந்த குஞ்சுகளை விற்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கோயில் ப்ரீடிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியே நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கோயில் ப்ரீடிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற தகவலை சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலில் காடை வளர்க்கறதுனால எது மாதிரியான நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோட இறைச்சி சுவையாக இருக்குது. பெரும்பாலான கடைகளில் பார்த்தீங்கன்னா காடைகளை விற்றுட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லோ, குறைந்த அளவிலான முதலீட்டிலே நாம் இதை வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்திலே இவைகள் விற்பனைக்கு தயாராகிவிடும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்குற பட்சத்தில் நாம் இந்த காடைகளை எளிமையாக விட்டுவிடலாம். குறைந்த இடமே போதுமானது. ஆனால் பெரிய ஸ்கேலில் ப்ரீடிங்லாம் பண்ணும் போதும் அது இனப்பெருக்கம் செய்து அந்த குஞ்சுகளை விற்கும் போதோ அதிக அளவிலான இடம் என்பது தேவைப்படும். இப்போ பிராய்லர் கோழிகளில் பார்த்தீங்கன்னா பிவி, ஸோ இது மாதிரியான இறைச்சிக்காக தனியாக ஒரு கோழி இனங்களையும், முட்டைக்காக பிராய்லர்ஸ், அப்புறம் லேயர்ஸ், இது இப்படின்னு தனியாக ஒரு சில ரகங்களை பார்த்தீங்கன்னா நிறைய வேளாண் நிறுவனங்கள், கால்நடை நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அது மாதிரி எந்த விதமான இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஜப்பானிய காடைகளில் அது மாதிரி எதுவும் இல்லை. ஜப்பானிய காடைகள் வளர்க்குறதும் பார்த்தீங்கன்னா வனச்சட்டம் படி அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நாம் இதை வளர்க்கலாம். இப்போ இதோட ப்ரீடிங் பிஸ்னஸ், இனப்பெருக்க தொழிலுக்கு நாம் முதல்ல ஆண் காடையையும் பெண் காடைகளையும் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 3 பெண் காடைகளுக்கு 1 ஆண் காடை என்ற விகிதத்தில் நாம் வளர்க்குற மாதிரி இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் காடைகள் உடல் எடை குறைவாக காணப்படும், பெண் காடைகள் உடல் எடை கொஞ்சம் கூடி காணப்படும். ஆண் காடைகளோட நெஞ்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் நிறம் காணப்படும், சிறிய புள்ளிகளும் காணப்படும். பெண் காடையில் நெஞ்சு பகுதியில் கருப்பு நிறத்தில் முடிகள் என்பது காணப்படும். காடை குஞ்சு உற்பத்திக்கு நாம் இப்போ காடைகளை வளர்க்கின்ற பட்சத்தில் அவைகளுக்கு உணவை இப்போ இந்த காணொலியில் காண்பிக்கிற அளவிற்கு நாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுகளை வந்துட்ட பிறகு நாம் கொடுத்து வளர்க்க தொடங்கணும். இவைகளை 29லேருந்து 35 நாட்கள் வயது இருக்கும்போதே இறைச்சிக்காக நாம் விற்கலாம், அல்லது முட்டைக்காக நாம் உற்பத்தி செய்து அதை இனப்பெருக்கத்துக்காக வளர்க்குறோன்ற பட்சத்தில் 48லேருந்து 55 நாட்கள் ஆகும்போது இவைகள் முட்டையிட தொடங்கும். ஆனால் நாம் 12 வாரம் ஆகிய பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவைகளை இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தணும். அதாவது அந்த முட்டைகளை, இல்லைனா அதோட ஃபர்டிலிட்டி ரேட், பொறிக்கும் திறன் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் முட்டையோட இடையும் குறைவாக இருக்கும். ஸோ இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த வயதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் அந்த உணவு மாற்றணும். புரதம் பார்த்தீங்கன்னா 19% கொடுக்கணும். அதோட கேலரி அளவை கூட்டணும் 2650. அந்த லைசின் கண்டென்ட் 0.9%, அப்புறம் கால்சியம் 3%, பாஸ்பரஸ் 4.2% இருக்கிற மாதிரி நம்ம உணவை மாற்றணும். ஸோ இது எல்லாமே கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இனப்பெருக்கத்துக்காக நம்ம இந்த காடைகளை வளர்த்துட்டு இருக்கோம். காடைகளை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு பிராய்லர் கோழிகளுக்கு எப்படி ஷெட் அமைக்கிறோமோ அதே முறையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டை அமைக்கலாம். நம்முடைய ஃபார்ம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷெட்டை அமைச்சிக்கணும். ஸோ இப்படி வளர்க்கும் பொழுது நாம் இவைகளுக்கு அதிக அளவிலான அந்த லைட்டையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவைகளோட வளர்ச்சின்றது சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ரீப்ரொடக்ஷனுக்காக காடைகளை வளர்க்க பட்சத்தில் 3லேருந்து 4 மணி நேரமாவது கூடுதலாக நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும். அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப்ஸ் பயன்படுத்தலாம். ஸோ இப்படி ஷெட் அமைத்து நாம் காடைகளை வளர்க்கும் பொழுது 15 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 காடைகளாவது குறைந்தபட்சமாக வளர்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா காடைகள் மாலை 4 மணிலேருந்து இரவு 8 மணி இந்த கால இடைவெளியில் தான் பார்த்தீங்கன்னா முட்டைகளை இடும். அப்படி இருக்கும்பொழுது நாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகளை சேகரித்து விடணும். ஏனென்றால் இந்த முட்டைகளோட ஓடு என்பது கோழி முட்டைகள் மாதிரி கடினமாக இருக்காது, மிகவும் மெல்லியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விரிசல்கள் எளிமையாக ஏற்பட்டுவிடும். அதனால் முட்டையிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளை நாம் எடுத்து விட வேண்டும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரொஃபஷனல் லெவலில் இந்த முட்டைகளை கலெக்ட் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு
ஃபியூமிகேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து பண்ணுவாங்க. ஃபார்மால்டிஹைட் மாதிரியான ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி, அது கூடவே பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் வந்து பயன்படுத்தி 30 நிமிடம் வரைக்கும் இந்த முட்டைகளை பார்த்திங்கன்னா வந்து ஃபியூமிகேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபியூமிகேஷன்னா ஸோ இவைகள்லேருந்து ஒரு விதமான புகை வரும். ஸோ அந்த புகை மூலமாக பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபியூமிகேட் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓடுகளில் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சில நுண்ணுயிர்கள் இருக்கலாம், அவைகளை வந்து கொல்வதற்கு தான் இப்படி வந்து செய்கிறாங்க. இப்படி நாம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா இவைகளை வந்து குளிர்மைப்படுத்தணும், ரெஃப்ரிஜரேஷன் பண்ணணும். ரெஃப்ரிஜரேஷன் ஃபெசிலிட்டி இருக்க ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 to 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வந்து இந்த முட்டைகளை வந்து குளிர வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இன்சுலேட்டட் வெப்ப தடுப்பு வசதி இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகளை வந்து குளிர வைப்பாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவைகளை வந்து இன்குபேட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கமர்ஷியல் ஹேச்சரி வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்ற ஒரு காணொலி வந்து நம்ம சேனலில் பதிவேற்றி இருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஜாப்பனீஸ் குவாயில் ப்ரீடிங் பிஸ்னஸ்லையும் வந்து அப்ளை ஆகுது. இந்த காடை உற்பத்திலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து இன்குபேட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்குபேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து வளரும். ஸோ அந்த இன்குபேட்டருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோழிகளை வந்து வளர்க்குறோம்னா அந்த இன்குபேட்டரில் 1000 முட்டைகள் வைக்கிற இடத்துல இந்த காடை முட்டைகளை 2000 to 3000 வரைக்கும் வைக்கலாம். இவைகள் அளவில் சிறிதாக இருக்கிற காரணத்தினால இப்படி வந்து நாம் செய்யலாம். இப்படி ஹேச்சரில் வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா செட்டர் ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த செட்டர் ரூம் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்னென்னு. ஸோ இப்படி வைத்த பிறகு அங்கே ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்பநிலையில் வந்து இந்த முட்டைகளை வந்து மெயின்டைன் செய்வாங்க 99 டிகிரி ஃபாரன்ஹீட்ன்ற அளவில். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஹேச்சர் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 15வது நாள் எடுத்துகிட்டு போவாங்க. 17வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா காடைகளோட முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வந்து வெளிவர தொடங்கும். ஸோ இப்படி குஞ்சுகள் வெளி வந்துட்ட பிறகு அதில் நல்லா வலிமையாக இருக்க குஞ்சுகளை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு மற்ற குஞ்சுகள் எல்லாத்தையுமே வந்து கல் பண்ணிவிடுவாங்க, அதாச்சும் வந்து கொன்று விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்க ஃபார்மில் வந்து பண்ணுறது தான். ஏன்னா அந்த குஞ்சுகளோட குவாலிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு செல்லக்கூடியது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது காடைகளில் உடைந்த முட்டைகள் 2-3% இருக்கலாம். இது மாதிரி வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் வீக்காக இருக்க குஞ்சுகள், உடல் வலிமை குன்றிய குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா 1-5% இருக்கலாம். பொரிக்கும் திறன் 70-78%. 100 முட்டைகள் விற்றா 78 முட்டைகள் வரைக்கும் பொரியும். ஸோ இது எல்லாத்தையும் முடிஞ்சிட்ட பிறகு குவாலிட்டியான சிக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி அவைகளை பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்து செல் பண்ண தொடங்கிடுவாங்க. இதே நேரத்தில் வந்து நாம் வந்து அடுத்த பேட்சுக்கும் வந்து நம்ம காடைகள் வந்து வளர்க்க தொடங்கணும். அப்படி இருக்கும் போதும் 1.25 1.25 சென்டிமீட்டர் என்ற அளவுக்குள்ள இருக்க கேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம காடைகளை வந்து வளர்க்கலாம். இந்த கேஜை வந்து அமைக்கும் போதும் அந்த காடைகளோட கழுத்து பகுதி வெளியில் வரா மாதிரி நம்ம வைத்து வந்து அமைக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவைகள் உணவுகள் வந்து உட்கொள்ளும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணோம் நம்ம. ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காடைகளை ரீப்ரொடக்ஷன் பண்ணி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இப்போ இந்த காணொலியை காண்பிக்கிற அளவில் 200 குஞ்சுகள் வரைக்கும் நம்ம போட முடியும். ஸோ இந்த குஞ்சுகள் எல்லாத்தையும் வந்து பேக் செய்து அவைகளை வந்து நம்ம விற்க தொடங்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவைகளுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. இந்த குஞ்சுகளுக்கு நம்ம அப்படியே வந்து செல் பண்ணலாம். ஆனால் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற அந்த காடைகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய்கள் வந்து வரும், சளி தொல்லை இருக்கும், கழிச்சல் இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டினரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து அவைகளை அதிலிருந்து வந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம அந்த இடத்த வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும். பவுல்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா காணொலியுமே வந்து சொல்லியிருப்பேன். கோழிகள் வளர்க்குற காணொலிகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வந்து சானிடேஷன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஓக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைஜீனிக்காக இருக்க சொல்லுவாங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து கமர்ஷியல் ஃபார்மில் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பண்ணிட்ட பிறகு தான் உள்ளே வந்து வருவாங்க. உள்ளே வந்துட்ட பிறகு இந்த ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இந்த முட்டை பொரிஞ்சிட்ட பிறகு அதோட அந்த மீதங்கள் டெப்ரிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஏனென்றால் அதிலிருந்து நோய் தொற்று வந்து வரக்கூடாது அப்படின்ற அந்த காரணத்துக்காக. ஃபார்மால்டிஹைட் ஸ்மோக்கிங்கும் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஒரு சில இடங்களில். ஜாப்பனீஸ் குயில் ஃபார்மிங் சர்வீஸ், ஸோ இவைகளோட அந்த விற்பனையாளர் முகவரி இந்தியா மார்ட் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஜப்பானிய காடை வளர்ப்பு மாதிரியே இன்னொரு ஒரு ஃபேமஸான பவுல்ட்ரி பிஸ்னஸ் என்னவென்றால் டர்க்கி ஃபார்மிங், வான்கோழி வளர்ப்பு. அதை பற்றின காணொலியை நம்முடைய சேனலில் பதிவேற்றிருக்கோம். அதோட லிங்க்ன்றது வந்து இப்போ வரும். அதை பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.